முகத்தில் தாடி வளர்க்குறது, முடிய முடி வளர்க்குறது அப்படின்னு தோட்டம்லாம் வந்து இயற்கையாக அப்படி அமைச்சிருக்கிறதா இல்லை இப்படிதான் இருக்க அப்படின்னு இல்லை ஒரு சில விஷயங்கள் உண்மைதான். அதே நேரத்தில் நமக்கு தன்னடக்கமும் நம்மளுடைய சுய கட்டுப்பாடு இருந்தால் அந்த இதெல்லாம் தேவையில்லை. வெளிப்படையாக தெரியும் இல்லை, அது வெளிப்படையாக தெரியணும்னு அதான் பல இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. உண்மையாக சொல்லணும்னா நம்மளுடைய தன்னடக்கமும் நம்ம சுய கட்டுப்பாடு இருந்தால் வேஷம் தேவையில்லை. அது நம்மளால் முடியாதுன்னு நினச்சா வேஷம் போட்டு தான் ஆகணும். அந்த விகாரமான தோற்றம் இருக்கும்போது பல விஷயங்களை வந்து நமக்கு தள்ளி நிற்க வைக்கிறதுக்கு அது உபயோகப்படும். மாதிரியாக இருக்கும்போது பக்கத்தில் வந்து நிற்கிறது கூட கொஞ்சம் அச்சை போடுவாங்க, கூச்சம் போடுவாங்க, தள்ளி நிற்பாங்க. நான் தன்னை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஆன்மீகவாதிங்கிற மாதிரி நம்ம ஒரு தோற்றத்தை உருவாக்கிக்கலாம். அதுக்கு தான் அதெல்லாம். ஆனால் உண்மையான நிலைப்பாடாக இருந்தால் அது தேவையில்லை. சொன்னேன் இல்லையா, சுய கட்டுப்பாடும் தன்னடக்கம் இருந்தால் வேஷம் தேவையில்லை. இதுதான் அதில் இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, மக்கள் மத்தியிலையும் அப்படியெல்லாம் இருந்தால் தான் அவன் நல்லவனா கெட்டவனான்னு கூட யோசிக்காமல் நம்புகிறான். இவன் பார்வையும் அப்படி தானே இருக்குது. நிறைய மேலே கொண்டே தூக்கி சுற்றிக்கிறணும், கழுத்து திருப்ப மாட்டாமல் கொட்டையை கழுத்தில் போட்டுக்கிறணும், தாடியை அதை அழுக்கு பிடிக்க எண்ணெய் பிடிக்க கழுதை மொத்தமாக சுற்றி எடுத்து கலாக தொங்க போட்டுக்கிறணும். அப்படியெல்லாம் இருந்தால் தான் இவன் வந்து சரி ஒரு நல்ல ஆன்மீகவாதி அப்படின்னு இவன் நம்புகிறான். நம்ப வைக்கிறதுக்காகவே சில வேஷங்கள் போட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கத்தான் செய்யுது. இல்லைன்னு தான் சொல்கிறேன். அதுக்கு அவங்கள குறை சொல்ல முடியுமானா முடியாதுன்னு நான் சொல்லுவேன். அவங்கள குறை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் எதை நோக்கி நினைக்கிறீங்களோ அது மாதிரி மாற்றி இருக்கிறது தானே அது அவனுடைய வேலை. இருந்தால் தானே நீங்கள் அவங்க பின்னாடி போகிறீங்க. அதனால் அவங்க அந்த தோற்றத்துக்கு உருவாகிருக்காங்க. அதுதான் அதில் இருக்கக்கூடியது. அதுதான் அன்னைக்கு வழிபட்டாங்க. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பேசி என்ன ஆக போகுது? அப்போ வந்து இயற்கையை வந்து வணங்குறாங்க. இயற்கை எல்லா ஜீவராசிகளுக்கும் இயற்கைக்கு மாறானவே நம்ம பயன்பாடாக கொண்டு வருவோம். அதனாலேயே இயற்கை பேரழிவு அதிகமாக அதனால தான் வருது. இயற்கைக்கு மாறுபட்ட வாழ்க்கை தரத்தை நம்ம கொண்டு வர்றதுனால தான் சேதாரங்கள் நிறையா வருது. அது நடந்துக்கிட்டே தானே இருக்கு. முன்னாடி வந்து 35 ஆண்டுக்கு ஒரு முறை தான் இயற்கை தாக்குதல்ங்கிறது இருந்தது. இப்போ தொடர்ச்சியாக 3 ஆண்டுக்கு ஒரு முறை இயற்கை வந்துக்கிட்டே தானே இருக்கு. புரியுதுங்களா? தொடர்ச்சியாக ஏதோ ஒரு பகுதியில் இயற்கை தாக்குதல் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இயற்கைக்கு மாறான விஷயங்களை மக்கள் எடுத்து பயணம் பண்ணுறதுனால தான் இயற்கை வந்து நாட்கள் கூட கொடுக்காம தாக்குதலை தொடங்குது. தாக்குதல் வந்து கூட நம்ம திருத்துற மாதிரி பெரிய தாக்குதல் இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கிறோம்ல, சுனாமிக்கு அப்புறம் எல்லாத்தையும் அச்சுறுத்தக்கூடிய தாக்குதல் எப்படின்னா கொரோனா தான். கொரோனா மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்துச்சு. ஏதாவது மனுஷங்கிட்ட மாற்றம் வந்திருக்கு? எந்த மாற்றமும் தெரியலையே. புரியுதுங்களா? அதே மாதிரி இயற்கையில் வரக்கூடிய பேரழிவுகள், வெள்ளங்கள் வந்து அடிச்சுட்டு போகிறது, நிலச்சரிவுகள் வர்றது எல்லாம் வந்தால் கூட அதெல்லாம் ஏதோ மாறி இருக்கிறாங்களா என்ன? இந்த கொரோனா ஃபீல்டு வரும்போது கூட இயற்கையாக மருத்துவத்தை எடுக்கிறதுக்கு எல்லாம் ஓட்டுனாங்க, பயன்படுத்துகிறாங்க. அதை அந்த வீடு முடியும் மறுபடியும் அலோபதிக்கு தான் எல்லாம் லைக் பண்ணுறேன். மருத்துவ ரீதியில் விடமாட்டான்ல. அதான் கார்பரேட் கம்பெனிக்காரன் பூரா கொண்டாந்து அதில் வச்சு தானே திணிச்சுட்டு இருக்கேன். கவர்மெண்ட்டே வந்து நிலவேம்பு சாப்பிட்டா தான் இதுக்கு தீர்வுன்னு கண்டுபிடிச்சா கூட மாத்திரை மருந்தை தானே கொடுத்தான். அன்னைக்கு தீர்வுக்கு மாத்திரம்தான் அதை கொடுத்தாங்க வேறு. அதுக்கப்புறம் அதை நிலைநிறுத்தினானா? அப்போ கார்பரேட் கம்பெனிக்காரன் கையில் இருக்கிறதுனால அவங்க வந்து அலோபதி எடுக்கிறாங்க, செய்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம இந்த ராமர் எடுத்துக்கோங்களேன், மூலிகை பெட்ரோல்
எல்லா வகையிலும் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவரை வந்து செயல்படுத்த விட்றாங்களா கார்பரேட் கம்பெனிக்காரன்? உடல் இல்லை. எப்படியோ எல்லாம் வந்து கோர்ட்டு வரைக்கும் அவர் போய் சக்ஸஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறாரு. அவர்கிட்ட பறிமுதல் பண்ணது, அவர் பணத்தை முடக்கினது, செஞ்சது எல்லாம் கோர்ட்டு முடிவு கொடுத்துருச்சு. ஆனால் அதை செயல்படுத்த விட்றாங்களா? உடலையே. நல்ல கவர்மெண்ட்டாக இருந்தால் எடுத்து இறக்கி விட்டு அடிக்கலாம்ல. ஸ்டேட் கவர்மெண்ட்டை எடுத்து செய்யலாம், அவனுக்கு ஊக்குவிச்சு அவனை ஊக்குவிட்டு பண்ணலாம். ஆனால் பண்ணலையே. இப்போது அதே ஆந்திரா கவர்மெண்ட்டாக இருந்தால் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இப்போ ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்வாவுக்கு மருந்து கொடுக்குறாங்க இல்லையா, பழமநேரியில் கவர்மெண்ட் பஸ்ஸு அங்கே போயிருக்கு. புரிஞ்சுதுங்களா? அந்த இடத்துக்கு, அதாவது ஒரு 25 கிலோமீட்டரு பழமநேரியிலேருந்து அந்த ஊருக்கு, விருப்பாச்சரம் சொல்லி ஊருக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு அந்த இடத்துக்கு போய் வருது. கவர்மெண்ட் பஸ் ஆட்களை இறக்கி கூட ஏற்றிட்டு வர. இங்கே என்ன செய்வாங்களா? என்னன்னு தெரில எனக்கு. தீவாநெல்லி கொடுத்தா பத்தியம் கொடுக்கணும். பத்தியம் இல்லாத மருந்து கொடுக்குறாங்க, இந்த பவனா செலவு கொடுக்குறாங்க. பெரிய பிரச்சனை இல்லை சொல்கிறேன். ஒரு நல்ல வைத்தியத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் பார்த்தீங்கன்னா அங்கே ஆயிரக்கணக்கான வண்டிகள் நிற்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மாறி 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 போகிறது அவ்வளோ வண்டி. எல்லாம் சொல்லப்போனால் கர்நாடகாவிலேருந்து தான் நிறைய வருவாங்க. கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளாவிலேருந்து வர்றாங்களா என்னென்னு பெருசாக தெரியல. மற்ற இந்த மாநிலத்திலேருந்து தான் வர்றாங்க. அந்த கவர்மெண்ட்டை அவ்வளோ சப்போர்ட் பண்ணி